ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெங்காய போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயனால் நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் உதிரியாக நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சோன்னு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சை அரிசி மாவு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு போண்டா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றி பிசையணும் தேவையில்லை. நமக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிக அளவு தண்ணி சேர்த்தா ரொம்ப கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1/4 கப் கிளாஸில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸாக நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை நம்ம எந்த சைஸ் கடாய் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 சைஸ் உருண்டை போட்டிருக்கேன். போட்டு நல்லா 2 சைடும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே வெளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். இது நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் நம்ம சட்னி ரெடி பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியானது கூட நல்லா டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங்காக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்போ கூட நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 2 சைடு நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிரிப்ஸியாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்க எல்லா உருண்டையும் போட்டு நல்லா 2 சைடு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்தளவுக்கு நமக்கு ரெடியாகி வந்தோடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.